நம்ம கூட இல்லைங்கிற ஒரு விஷயம் எங்களால் இன்னுமே அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருனாலையும் அதை நம்ப முடிய மாட்டேங்குது. அவங்க ஒரு ஒரு விஷயம் அவங்க பண்ணுறதும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுற ஒரு பர்சன். நங்கநல்லூர் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் உரிமையாளர் ராஜி அவங்களோட மறைவு இப்போ ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. ஒரு தொழில் முனைவோரா அவங்க பண்ண சாதனைகளை விட அவங்க உயிரிழந்த விதம் தான் எல்லோருக்கும் ஒரு பெரிய ஆறாத வழியை கொடுத்துருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ இவங்களோட மறைவு குறித்து சின்னத்திரை நடிகை ஸ்வேதா ஒரு ரொம்பவே உருக்கமான பதிவை ஷேர் செஞ்சுருக்காங்க. ஆரம்பத்தில் பிஸ்னஸ் ரீதியாக ஆரம்பித்த இவங்க நட்பு நாளடைவில் ஒரு குடும்ப உறவாக மாறி இருக்கு. நம்ம போடுற ரீல்ஸ் எல்லாம் மில்லியன் வியூஸ் போகணும் ஸ்வேதா அப்படின்னு ராஜி ரொம்ப ஆசையாக சொல்லுவாங்களாம். அந்த ஆர்வமும் உழைப்பும் தான் ஸ்வேதாவுக்கு ராஜி மேலே ஒரு பெரிய மரியாதையை உருவாக்கியிருக்கு. வெளியில் சிரிச்ச முகத்தோட தைரியமான பெண்ணாக தெரிஞ்ச ராஜிக்குள்ள இவ்வளவு வழிகள் இருந்திருக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல. தன் கஷ்டங்களை வெளியே காட்டாமல் ஒரு நாளும் தன்னோட கனவுக்காக அவங்க ஓடிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் விதி அப்படின்றத விட ஒரு மனிதோட வன்மம் ஒரு உயிரை பறிச்சிருக்குன்றது யாராலையும் ஏற்றுக்க முடியலை. யாரையாவது பிடிக்கலைன்னா விலகி போகலாம், ஆனால் எதுக்காக ஒரு உயிரை அழிக்கணும்? எதனால் இந்த உலகம் இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு ஸ்வேதா ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு குடும்பமே செதஞ்சு போயிருக்கு. அம்மாவையே உலகமாக நினச்ச அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் இப்போ கேள்விக்குறியாக நிற்குது. ஒரு பெண்ணா, ஒரு அம்மாவா, ஒரு சாதனையாளரா ராஜிக்கு இது சரியான முடிவு கிடையாது. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை அவங்களுக்கு கிடச்சிருக்கணும். ஆனால் இப்போ நம்மால் செய்ய முடிஞ்சது ஒன்று தான், அவங்களோட குழந்தைங்களுக்கு இந்த வலியை தாங்கிக்கிற சக்தியும் ஆதரவும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறது தான் அப்படின்னு ஸ்வேதா அவர்கள் தன்னோட ஆறுதல் கருத்தை நிறைவு செஞ்சுருக்கிறாங்க.